போகின்ற போக்கை பார்த்தால் ஜூன் மாதம் தொடங்கும் முன்பே தமிழ் சினிமா செஞ்சுரி போட்டுவிடும் போலிருக்கிறது. இந்த மாதம் முடிய இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் கடந்த 24 நாட்களில் 20க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகிவிட்டன. இவற்றில் ஒன்றோ இரண்டோ தான் தேறியிருக்கிறது. இந்த சூழலில் இன்று வெள்ளிக்கிழமை மேலும் 4 புது படங்கள் வெளியாகியுள்ளது. நாகார்ஜுனா, கார்த்திக் நடித்துள்ள தோழா திரைப்படம் நீண்ட நாட்கள் தயாரிப்பில் இருந்தது. தமிழ், தெலுங்கில் PVP சினிமாஸ் தயாரித்துள்ள இந்த படத்தின் தலைப்பிற்கு தடை கேட்டு இன்னொரு தயாரிப்பாளர் நீதிமன்றத்தில் நிற்கும் நிலையில் இன்று இப்படம் வெளியாகியுள்ளது. வாலிபராஜா, சந்தானமும் சேதுவும் இணைந்து நடித்த இந்த படம் எப்போதோ திரைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதேதோ காரணங்களால் அப்போ இப்போ என தள்ளிப்போய் சத்தமில்லாமல் வெளியாகியுள்ளது. இப்படத்தை சாய் கோகுல் ராம்நாத் இயக்கியுள்ளார். கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா என்ற தலைப்போடு வந்திருக்கும் இந்த படத்திற்கு வெற்றி கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். 0 மோசர் பெயர் UTV என 2 பெரிய தயாரிப்பு நிறுவனங்களின் நிர்வாகியாக இருந்த தஞ்சையன் தனியாக தயாரித்திருக்கும் படம் இந்த 0. ஷிவ் மோரா இயக்கியுள்ள இந்த படம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் என்கின்றனர். அடிடா மேளம். புதுமுக நாயகன் நாயகியுடன் தெரிந்த முகங்களான ஜெயபிரகாஷ், ஊர்வசி, மயில்சாமி நடித்துள்ள அடிடா மேளம் படத்தை அன்பு ஸ்டாலின் இயக்கியுள்ளார். பேட்மேன் வெஸ் சூப்பர்மேன். இந்த தமிழ் படங்களுடன் இன்று வெளியாகியிருக்கும் ஹாலிவுட் பிரம்மாண்டம் இது. தமிழ், ஆங்கிலத்தில் வெளியாகும் இந்த படத்திற்கு ஒரு நேரடி தமிழ் படத்திற்கு தருவதை விட அதிக அரங்குகள் கொடுத்திருக்கின்றனர்.